ஃபைபர் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடிச்சு ஊத்துற மலைக்கு சும்மா சுட சுட இட்லியை வச்சு இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் மாவை போய் பார்த்தா மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் ரவாயை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு ரெடி பண்ணியாச்சு. இட்லி சாம்பாருக்கு பச்சை மிளகா, கத்திரிக்காய், அப்புறம் சவுச்சவுன்னு எல்லா காய்கறியுமே சேர்த்தாச்சு. பருப்பு கொஞ்சமாக சேர்த்து காய்கறி எல்லாம் நிறைய சேர்த்து ஃபைபர் ரிச்சான சாம்பார் தான் இன்றைக்கி செஞ்சோம். செஞ்சிட்ருக்கும்போதே ஒவ்வொரு கத்தியாக காவு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தாடி, இவங்க என்ன இப்படி அம்பிட்டு பேர் இன்றைக்கி நம்ம கையை பதம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து நறுக்க ஆரம்பித்தேன். சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறியும் நறுக்க ஆரம்பித்தா கத்தி அவ்வளோ சதி பண்ணுது. கத்தி சதி பண்ணுதா இல்லை காய்கறி சதி பண்ணுதான்னு தெரியல, மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேன்ருச்சு. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய காய்கறி போடும்போது அதிலிருந்து நமக்கு நிறைய ஃபைபர் கிடைச்சிடும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நிறைய சாம்பாரில் பருப்பு போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், நிறைய காய்கறி போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அந்த சாம்பார்லேயே கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், மசாலா எல்லாமே போட்டு உப்பையும் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்து நல்லா மசைச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிரும். அதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த சாம்பார் மசாலாவை அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விட்டு அதை போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். எனக்கு என்னமோ அந்த கிச்சன் பொருட்களோடு நம்ம அட்டாச் ஆகிடுறோமோன்னு தோணுது. எக்ஸாம்பிள், இந்த கத்தி உடைஞ்சது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மலைக்கு நல்லா மொறு மொறுன்னு இந்த ரவா பொடி தோசை கூட சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது ஆஹா, சொர்க்கமே இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.